வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் பார்க்க போகிறது குரூப் 4ல் 2011ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள். மொத்தம் 23 கேள்விகள். சரிங்களா? சரி, பார்க்கலாம். முதல் கேள்வி, மனிதனின் இயல்பு வெப்பநிலை A 37 டிகிரி சென்டிகிரேட், B 90 K, C 37 K, D 100 டிகிரி சென்டிகிரேட். சரியான பதில் A 37 டிகிரி சென்டிகிரேட். இரண்டாவது கேள்வி, ஆல்கேன்களின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? A CnH2n+2, B CN1H2n, C CnH2n-2, D CnH2n+1. சரியான பதில் A CnH2n+2. மூன்றாவது கேள்வி, பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது யானைக்கால் வியாதி, காலரா, டெங்கு காய்ச்சல், மலேரியா. சரியான பதில் சி டெங்கு காய்ச்சல். நான்காவது கேள்வி, வெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி A டிஎன்ஏ பாலிமரேஸ், B ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், C டிஎன்ஏ லைகேஸ்கள், D ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியேஸ்கள். சரியான பதில் சி டிஎன்ஏ லைகேஸ்கள். ஐந்தாவது கேள்வி, கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது? A சூரியன், B புவி, C நிலவு, 4 D நட்சத்திரங்கள். சரியான பதில் A சூரியன். ஆறாவது கேள்வி, ஒரு குதிரை திறன் HP என்பது டேஸுக்கு சமமாகும்? A 846 வாட், B 546 வாட், C 946 வாட், D 746 வாட். சரியான பதில் D 746 வாட். ஏழாவது கேள்வி, ஒரு தனிமத்தின் நிறை எண் 16, அதன் அணு எண் 8 எனில் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை A 16, B 8, C 32, D 4. சரியான பதில் B 8. எட்டாவது கேள்வி, உண்ணக்கூடிய காளான்கள் A அகாரிகஸ் பிஸ்போரஸ், B ரைசோபஸ், C மியூகார், D நியூரோஸ்போரா. சரியான பதில் A அகாரிகஸ் பைஸ்போரஸ் ஆர் பிஸ்போரஸ். ஒன்பதாவது கேள்வி, யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை A சுருங்குதல், B உறிஞ்சுதல், C பரவல், D கடத்தல். சரியான பதில் C பரவல். பத்தாவது கேள்வி, நியூட்டனின் 3ஆம் விதி டேஷில் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும்? A ஓய்வு நிலையில் மட்டும், B இயக்க நிலையில் மட்டும், C ஓய்வு மற்றும் இயக்க இரண்டிலும், D சமமான நிறை. சரியான பதில் C ஓய்வு மற்றும் இயக்க இரண்டிலும். 11வது கேள்வி, குருதியில் உள்ள உலோகம் A அலுமினியம், B மெக்னீசியம், C இரும்பு, D தாமிரம். சரியான பதில் C இரும்பு Fe. 12வது கேள்வி, பசுமை இல்ல வாயு A கார்பன் டை ஆக்சைடு, B ஆக்சிஜன், C ஹைட்ரஜன், D நைட்ரஜன். சரியான பதில் A கார்பன் டை ஆக்சைடு. 13வது கேள்வி, நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? A ஜேம்ஸ் வாட், B கோபால், C ஆர்பட், D மோகினி சேத்தை. சரியான பதில் A ஜேம்ஸ் வாட். 14வது கேள்வி, இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிகளுக்கு உதவுகிறது? A நோய் எதிர்ப்புத்தன்மை, C வாயு கடத்தல், C இரத்தம் உறைதல், D கார அமில சமன்பாடு. சரியான பதில் C இரத்தம் உறைதல். 15வது கேள்வி, கதிர்வீச்சின் அலகு A கேண்டிலா, B டயாப்டர், C கெல்வின், D ரான்ஜன். சரியான பதில் D ரான்ஜன். 16வது கேள்வி, இரத்தத்தின் pHன் மதிப்பு A 5.5 to 7.5, B 4.5 to 5.5, C 7.3 to 7.5, D 4 to 4.4. சரியான பதில் 7.3 7.5 வரை C. 17வது கேள்வி, தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகளாகும்.
ஏ டியூபர்குலோசிஸ், பி காலரா, சி தொழுநோய், டி ஆந்த்ராக்ஸ். சரியான பதில் பி காலரா. 18வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் குறுநாள் தாவரம் எது? ஏ மிராபிலிஸ், பி நிக்கோட்டினா டொபாக்கம், சி பீட்டா வல்காரிஸ், டி ஸ்பைன்சியா ஒலிரேஷியா. சரியான பதில் பி நிக்கோட்டினா டொபாக்கம். 19வது கேள்வி. மீத்தேனின் அமைப்பு எண்முகி, நான்முகி, சமதள தூரம், நீள் வடிவம். சரியான பதில் பி நான்முகி. 20வது கேள்வி. என்புரிக்கி நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து? ஏ ஐசோனியாசிட், பி பென்சிலின், சி அசிட்டோதைமிடின், டி இவை அனைத்தும். சரியான பதில் ஏ ஐசோனியாசிட். 21வது கேள்வி. இவற்றுள் ஒன்று சைலத்தின் செல்வகை அல்ல. ஒன்று ஏ ட்ரக்கீடுகள், பி சைலக்குழாய்கள், சி துணைச்செல்கள், டி சைலம் நார்கள். சரியான பதில் சி துணைச்செல்கள். 22வது கேள்வி. எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது? ஏ ஓ, பி ஏ, சி பி, டி ஏபி. சரியான பதில் ஏ ஓ. 23வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்குவெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது? ஏ எண்டோஸ்கோப், பி லேப்ரஸ்கோப், சி இசிஜி உபகரணம், டி சிடி ஸ்கேனர். சரியான பதில் டி சிடி ஸ்கேனர். நன்றி. நம்ம குரூப் 4ல் இன்னொரு கேள்வி நம்ம பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.